Hey guys, welcome you all back to my channel. So இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு என்னோட இந்த மந்தோட பிளான் தான் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து ஓகேவா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகும் அப்படி தோணுச்சுனா you can follow this also, and if you have any other plans do let me know in the comments below. இந்த பிளான் வந்து நான் போட்டுருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள டைம் டேபிள் படி நான் போட்டுருக்கேன், எனக்கு உள்ள ப்ரிஃபரன்ஸ் படி நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து பிகினரா இருந்தீங்க அப்படினா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படினா நீங்களும் கூட இத ஃபாலோ பண்ணலாம். எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். சண்டே ஈவினிங் வந்து 7 o'clock. ஸோ அந்த 1 hour வந்து நம்ம டவுட்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதர் நீங்கள் இல்லை நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டு பேருமே வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ வந்து அதுக்காக தான் நான் அந்த பிளானை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து மார்னிங் எழுந்த உடனே எல்லாருக்கும் தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ சாப்பிட்டேன். எனக்கு மவுத் அல்சர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து சாப்பிட வந்தாச்சு. இந்த வெயில் காலத்தில் வந்து கிச்சனில் நின்று சமைக்கிறவங்களுக்குலாம் பெரிய சல்யூட். ஏன்னா இந்த வெயிலில் நிற்கவே முடியல. பாருங்க எனக்கு அதுக்குள்ளே டிஷர்ட்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. சரி கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து போய் நம்ம பிளான் போடலாம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா, இன்னும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அந்த வெயிலுக்கு உடனே தோசை ஹெல்த்தியா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மா நிறைய மில்லட்ஸ்லாம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த மந்த் ஃபுல்லத்துக்கும் நம்ம வந்து பிளான் போட போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் பிளான் போடும்போது நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளான் போடுங்க. ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா யூ கேன் ஃபாலோ திஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் அண்ட், இன்னொன்று வந்து யூபிஎஸ்சி 2025. ஸோ ஷார்ட் ஹேண்ட் வந்து எனக்கு எக்ஸாம் August 11. ஸோ நான் வந்து டெய்லியும் ஒரு ஸ்பீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து 6 to 7 hours ஆர் 5 to 6 hours வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க ஹார்ஸ் வந்து I'm going to prepare for UPSC. ஸோ யூபிஎஸ்சியில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரியாரிட்டின்னு நான் அன்றைக்கி என்னோட லைவ்ல சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்லாம் நம்ம லாஸ்ட் ஒரு 3 monthsல படிக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இது எக்ஸாம் கொஸ்டின் வரும். ஸோ ஜியாகிரஃபியில் வந்து 2 இருக்கு, வேர்ல்டு அண்ட் இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ இந்த மந்த்துக்கு வந்து நான் என்ன படிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. பிகாஸ் யூ ஆல் நோ ஹிஸ்ட்ரி இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். பிகாஸ் இதில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு, 3 இது இருக்கு, ஏன்ஷியன், மிடிவல் அண்ட் மாடர்ன். ஸோ இதில் வந்து மாடர்ன் தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுல இருந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வரும் வருஷம். மிடிவல்ல இருந்து 1 இல்லைனா 2 வரும். ஏன்ஷியன்ட்ல இருந்து ஒரு 3, 2 இல்லை வந்து 4 இந்த மாதிரி வரும். ஸோ மாடர்ன்ல இருந்தால் நம்மளுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ நம்ம வந்து இதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ மாடர்ன் வந்து நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் புக்கில் படிக்கணும். என்கிட்ட வந்து கிளாஸ் நோட்ஸ் இருக்கிறதுனால நான் 2தையும் வந்து கன்சாலிடேட் பண்ணி படிக்க போகிறேன். ஸோ வந்து நான் இப்போ ஸ்பெக்ட்ரம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதில் வந்து நிறைய ஒரு பண்டில் ஆஃப் பேஜஸ் வந்து அதில் இருக்குது. அது வந்து நம்ம எந்த பேசிஸில் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே உள்ள சப் டாபிக்ஸ் படிக்கணும். ஸ்டோரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னா ஆஸ் வி ஆல் நோ நம்மளுக்கு வந்து ஒரு 5 மேஜர் டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிவில் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங். செகண்ட் வந்து 1857 ரிவோல்ட். ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது வந்து அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த சாப்டர் வந்து கவர் டு கவர் படிக்கணும். அதுக்கப்புறம் சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் லைக் இந்த ராஜா ராம்மோகன் ராய், தயானந்த் சரஸ்வதி அவங்களாம் வருவாங்கள்ல, அந்த சாப்டர் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இயர்லி நேஷனலிசம். ஸோ நான் சிலது வந்து ஸ்டெனோவில் எழுதியிருக்கேன், அதை யாரும் மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கவர் பண்ணணும். இந்த மந்த் வந்து நம்மளுக்கு ப்ரையாரிட்டி வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்றதுனால ஸோ நான் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் புக்கில் உள்ள மேஜர் டாபிக்ஸ்லாம் முடிக்க போகிறேன். ஸோ தீஸ் ஆர் தட் மேஜர் டாபிக்ஸ். நான் இந்த டாபிக் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேனோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் ரிகார்டிங் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு வந்து
என்னெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, லைக் நம்மளோட பாலிசிஸ், ஆக்ட் இதெல்லாம். அப்புறம் பிரிட்டிஷ் இருந்தப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல, சார்ட்டர் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதெல்லாம் வந்து படிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து லீகலா வந்து என்னெல்லாம் நம்ம செட் பண்ணோம் அது. நெக்ஸ்ட் மீடியா வந்து எந்த அளவுக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்ல வந்து ரோல் பிளே பண்ணாங்க. அப்புறம் எஜுகேஷன்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் பிஃபோர் 1857. ஸோ இதான் வந்து இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இதுக்குள்ள எப்படி வந்தாங்க, இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்ல படிக்க போறோம். இந்த சாப்டர்ல இருந்து அட்லீஸ்ட் 1 கொஸ்டின் வந்து எவ்ரி இயர் வந்து வந்திருக்கு. அதனால நம்ம இது லாஸ்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது எல்லாமே நம்மளுக்கு படிச்சாதான் இது வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கான பிளான் வந்து இதுதான். இது இல்லாம நம்ம வந்து என்விரான்மெண்ட்ல நிறைய வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் வரும். லைக் ரிவர்ஸா இருக்கட்டும், மேபி இது ஜியாகிரபியில கூட கவர் ஆகும். ரிவர்ஸா இருக்கட்டும், நேஷனல் பார்க்கா இருக்கட்டும், பயோஸ்பியர் ரிசர்வா இருக்கட்டும், இல்ல வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து நிறைய இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து இது கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து 16 தான் இருக்கு. அதனால இது வந்து டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ப்ரிலிம்ஸ் கிட்ட வரும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பாஸ்ட் 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்பயே கவர் பண்ணி குட்டி குட்டி கிளிப்ஸா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து we have to revise all these chapter. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நான் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி வந்து சாஃப்ட் காப்பி தான் வச்சிருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ரீட் திஸ் இன் லேப்டாப். நீங்க வந்து ஹார்ட் காப்பி இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. ஸோ நம்மளோட பிளான் வந்து இதுதான் ஃபார் நெக்ஸ்ட் 6 months, நெக்ஸ்ட் 1 month. எல்லாருமே பிகினரா இருந்தீங்க, நீங்க வந்து இப்பதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் என்னோட பிளானை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்ரி வீக்கெண்ட் லைவ்ல வந்து we can discuss the topic. நம்ம வந்து இந்த வாரம் என்ன படிச்சோமோ அதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லியும் மார்னிங் நான் என்ன படிக்கிறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்களும் வந்து அந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் நம்ம வீக்கெண்ட் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து படிச்சு எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த பிளான் பேஸ் பண்ணி தான் நான் என்னோட நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி முடிக்கிற வரைக்கும் என்னோட இது போகுது. நான் வந்து டெய்லி என்னென்னலாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்சது அப்படின்னா நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். ஆர்எல்ஸ் நான் வந்து போடுற vlogsல வந்து நான் இதெல்லாம் கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ நீங்க வந்து கமெண்ட்ல வந்து ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம எல்லாருமே வந்து 2025 எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னோட வந்து படிங்க. கண்டிப்பா நம்ம எல்லா டாபிக்ஸும் வந்து அப்கமிங் வீடியோஸ்லயா இருக்கட்டும் இல்ல அப்கமிங் டேஸ்ல வந்து கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாய், see you all in the next video.